இப்போது ஸ்டிக்கை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். கையை பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கையை 2 விரலில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த 2 விரலால் அந்த ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பின்னாடி என்னோட 3 விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சும்மா ஒரு இந்த 3 விரலை சும்மா அதை அடை கொடுக்குற மாதிரி சிம்பிளாக மேலே கீழேயும் போயிட்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொத்தி பிடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பொத்தி பிடிக்காதுங்க. நீங்கள் எப்போவுமே பிடிக்கும்போது இந்த மாதிரி 2 விரலை வச்சு ரொம்ப இதாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மொத்த கையும் அடிக்கவே கூடாது. மொத்த கையும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெமினா கிடைக்காது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், டக்குன்னு டயர்ட் ஆகிடுவீங்க, ஹை ஹீட் ஆயிரும். ஸோ இந்த பார்ட் மட்டும்தான் வாசிக்கணும், இந்த பார்ட் மட்டும்தான் இந்த மாதிரி ஆடணும். வேறு எந்த பார்ட்டுமே ஃபுல் கையும் எப்போவுமே போயிட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய எனர்ஜி சேவ் ஆகும். ரோல்ஸ் வாசிக்கும் போதும் ஸ்பீடாக வாசிக்கும் போதும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் யூஸ் பண்ணி வாசிக்கக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த காயை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த கொஞ்சம் பகுதி தான் மேலேயும் கீழே போயிட்டு வரும். ஸோ இதில் ஒரு டெமோ பாருங்கள், நான் இப்படி வாசிக்கிறேன். ஃபுல் கையும் யூஸ் பண்ணி 2 இதை யூஸ் பண்ணி இதனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக வாசிக்க முடியும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய ட்ரம் எப்போவுமே நீங்கள் வாசிக்கும்போது சென்டரில் வாசிக்கிற மாதிரி பாருங்கள். நீங்கள் இப்போ ஸ்ட்ரைக் பண்ணாலும் சென்டரில் வாசிக்க மாதிரி பாருங்கள். ட்ரம் எந்த ட்ரம்மோடையும், டாமும் சரி ஸ்னேர் ட்ரம்மும் சரி, எப்போவுமே சென்டரில் வாசிங்க. அப்புறம் ஸ்னேர் ட்ரம்மில் ஆக்சுவலி ரிம் ஷாட் வாசிப்பாங்க, அது சைடில் வாசிப்பாங்க. ரிம் ஷாட் இந்த மாதிரி ஓரத்தில் வாசிக்கிறது. ஸோ அந்த ஷாட் வரும்போது நீங்கள் வாசித்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போவுமே ட்ரம்மை ஹிட் பண்ணும்போது சென்டர் பார்ட்லேயே ஸ்கிட் பண்ண பழங்க. அடுத்த வீடியோவில் ராக் ட்ரம் லெசன் 1 நம்ம கற்றுக்க போகிறோம். அந்த ட்ரம் குரூவ் 1000 பாடுறதுக்கு மேலே உங்களால் வாசிக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு ட்ரம் குரூவ். ஸோ லெசன் ட்ரம்ஸில் நீங்கள் ரிதம் ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.